ஒரு ஒரு வார காலமாக மனசு கொஞ்சம் வேதனையாகவே இருந்துச்சுங்க. ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி ஒரு குமாருங்கிற நண்பர் கோயம்புத்தூர்லேருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்த விதம் வந்து எனக்கு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தார். அது இன்னும் என்ன ஓட்டத்தில் என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. அதை எப்படிடா கடந்து போக போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நேற்று நடிகர் கவுண்டமணி அண்ணன் அவங்களோட மனைவியார் இறந்தது வந்து அது ஒரு பெரிய துக்கமாக வந்துச்சு. என்னென்னா ஊரவே சிரிக்க வச்சு பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் ஒருத்தர் அவர் அழுது பார்க்கும்போது அதை அந்த கடவுள் கூட ஏற்றுக்கிட மாட்டார். 2வது துக்கமும் ரொம்ப தொண்டை அடைச்சிருச்சு. 3வது நான் அலுவலகத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது ஒரு சாலை ஓரத்தில் இந்த சின்ன சின்ன கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள் மாதிரி ஒரு பையனும் ஒரு பொண்ணும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. சரிங்களா? அதை ஒரு 10 பேர் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. டான்ஸ் பிடிச்சிருந்தா 10 ரூபா 20 ரூபாயா காசு கொடுக்குற மாதிரியான அந்த ஒரு நிகழ்ச்சி மாதிரி அது வந்து நடந்துகிட்ருக்கு. நான் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இப்படி சைடில் பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தை வந்து ஆடுற அந்த பொண்ணோட காலை போய் பிடிக்குது. அப்போ அந்த பொண்ணு யார்? அந்த குழந்தையோட வறுமையில் பசியை போக்குறதுக்காக நம்ம டான்ஸ் ஆடினா ஏதோ கிடைக்கிற காசை வச்சு நம்ம சாப்பாடு வாங்கிக்கிட மாட்டோமான்னு பசியோடு ஆடுற ஒரு தாயை போய் நம்ம அம்மா நமக்காக தான் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க, காசு கிடைக்கும், சாப்பாடு கொடுப்பாங்க கூட தெரியாத அளவுக்கு ஒரு குழந்தை போய் அந்த ஆடுறவங்களோட காலை பிடிக்குதுன்னா இயற்கையோட விதியை நினச்சி பாருங்கள் என்ன இருக்குது. கடவுள் எதுக்கு தான் இப்படி ஒரு மனுஷனை உயரமாகவும் ஒரு மனுஷனை ரொம்ப தாழ்வாகவும் படைச்சிருக்காருன்னு தெரியல. கடவுள் என்னை கேட்டால் அந்த உலகத்தை படைக்காமலே இருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. இப்படி விஷயங்கள் நிறைய அந்த ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தது வந்து என்னை ரொம்ப பர்சனலாக மனசளவில் ரொம்ப பாதிச்சிருந்தது. கடவுள் என்ன சொல்லணும்னு தெரியல. சரி, இந்த குமாருங்கிற நண்பர் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து பேசி போடணும் சாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். என்னென்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே ஓனாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலவும் அவர் நிறைய இடங்களில் கொட்டேஷன் கேட்குறாங்க. சார் நம்ம கொட்டேஷன் கொடுக்குறோம், அந்த கொட்டேஷனை வாங்கிட்டு ஒரு வாரம் 10 நாள் பேசுகிறாங்க, அடுத்தது ரெஸ்பான்ஸ் சொல்ல பிறகு யாராவது கேட்டால் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க பண்ணி கொடுக்குறாங்க, இவங்க பண்ணி கொடுக்குறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது சார், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். கொஞ்சம் உங்கள்கிட்ட உங்களோட அன்பான வார்த்தைகள் வந்து எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமோன்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நண்பர் குமாருக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நண்பா ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க. அதனால தான் உங்கள் வீடியோ பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த 2-3 உதாரணங்களை சொன்னேன். கடவுள் எல்லாரையுமே மகிழ்ச்சி வச்சுக்கிட போகிறது கிடையாது. சரியா? ஒரு பக்கத்தில் கடவுள் இருக்கிற மக்களுக்கு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குறாருன்னா, அடுத்த ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து துன்பத்தை தான் கொடுக்குறாரு. புரியுதா? ஊரவே சிரிக்க வச்சு பார்த்த ஒரு கலைஞன் அவரோட மனைவியார் உயிர் எடுத்தோன்னே அவர் நொறுங்கி போய் உட்காந்துருக்காரு. கடவுள் அப்போ சிரிக்க வச்சவருக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறாரு. பசிக்காக குழந்தையோட பசியை போக்குங்கிறதுக்காக மக்கள் முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு தாயோட காலை போய் ஒரு குழந்தை பிடிக்குதுன்னா, பசியோட கொடுமையின் உச்சியில் கடவுள் அந்த பிள்ளைகளை வச்சுருக்காரா வச்சுருக்கலையா? யோசிச்சு பாருங்கள். சரி, அவங்கள விடுங்க. நீங்கள் நல்லவர், நல்ல முறையில் வீடு கட்டி கொடுத்துட்ருக்கேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கே இப்படி இன்சல்ட் பண்ணுற மாதிரி சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் நல்லவர், நீங்கள் கஷ்டப்படுறது இல்லையா? இப்போது கடவுள் வந்து குமார் நல்லவங்களையும் காயப்படுத்துகிறாரு, கெட்டவங்களையும் ஆதரிக்கிறார். இதுதான் உண்மை. நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். ஒன்று மட்டும் சொல்கிறேன் குமார், உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. உங்களால் யாருக்கு வீடு கட்டி கொடுக்க முடியலையோ அவர்கள் தான் துரதிர்ஷ்டவசசாலி. சரியா? நீங்கள் கிடையாது. எனக்குமே அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ இல்லை, முன்னாடி நடந்திருக்கு. என்கிட்டையும் கொட்டேஷன் வாங்கியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, நான் கொடுத்துருக்கேன். 2-3 பில்டிங்கெலாம் வாஸ்து கூட பண்ணியிருக்கேன். ஓப்பனாக சொல்கிறேன்ல, வாஸ்தெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் வேறு ஒருத்தரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் நேரம் ஸ்மெயில் பண்ணிவிட்டு கடந்து வந்துடுவேன் குமார். ஏன்னா சரி, நம்ம ஒருத்தர் வீடு கட்டி கொடுத்தோன்னா நல்லா இருக்க போகிறாங்க. புரியுதா? நம்ம எங்கேயும் நிப்பாட்ட போகிறதில்ல, எதுவுமே நம்ம ஃபோர்ஜரி பண்ண போகிறதில்ல. நம்மளை ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நம்மளாம் நினச்சி புரிஞ்சுக்கிடணும், ஒதுங்கிக்கிடணும். நம்மகிட்ட வேண்டான்னு சொல்லிட்டு வீடை கட்டினதில் 100க்கு 70% பேர் என்னை ரோட்டில் பார்த்துட்டு இன்றைக்கி கண்ணீர் விட்டு அழுகாதவங்களே கிடையாது. அந்த பதிவிலே கூட நிறையா கூட நான் என் வீடியோவிலே கூட போட்டிருக்கேன். நம்ம மட்டும்தான் ஒழுக்கமாக கட்டித்தரேன், மற்றவங்களாம் அப்படி கட்டி கொடுக்கலன்னு நான் சொல்ல வரல குமார். அந்த மாதிரி சூழல் தான் எல்லாருக்கும் நடக்குன்னு நான் சொல்கிறேன். நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு பார்த்து கடவுள் பிரிக்கிறார். சரியா? யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் உங்களை மாதிரியோ என்னைய மாதிரியோ நல்ல முறையில் திறன்பட வீடு கட்டி கொடுத்துட்ருக்கிற ஒரு இன்ஜினியரையோ ஒரு பில்டரையோ பார்த்து கடவுள் ஏவி விடுறாரு.
அவங்க நம்ம மூலிமா வீடு கட்டி மனமகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்காங்க.